பூர்வீக சொத்தை பொறுத்தமட்டில் எல்லா ஆவணங்களுக்கும் பத்திரம் இருக்கும் என சொல்ல முடியாது. ஒரு நிலத்தை ஒருவர் அனுபவிக்கும் பொருட்டு அரசு அந்த அனுபவத்தை வைத்து பட்டா வழங்கிவிடும். அந்த பட்டாவை வைத்துதான் அவர் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார் என வைத்துக்கொள்வோம். இந்த நிலையில் அந்த நிலத்தை பாகப்பிரிவினையோ தான செட்டில்மெண்ட்டோ விற்பனையோ என எதுவும் செய்யாமல் அவராகவே அனுபவித்து வந்தால் இந்த நிலத்துக்கு பத்திரம் இருக்காது. பத்திரம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பத்திரம் என்று ஒன்று இருந்தால்தான் அந்த நிலத்துக்கு அவர் சொந்தக்காரர் என நாம் நினைக்கக்கூடாது அல்லது நினைக்க தேவையில்லை. உதாரணமாக, ஒருவருக்கு பட்டா உள்ளது, அவர் விற்பனை செய்கிறார், ஆனால் எந்த பத்திரமும் இல்லை. அரசு நேரடியாக அவரது அனுபவத்தை வைத்து தரப்பட்ட நிலப்பட்டா. இந்த நிலத்துக்கு பத்திரம் இருக்காது. பத்திரம் இல்லாவிடில் வில்லங்கச் சான்றிதழ் இருக்காது. வில்லங்கச் சான்று இல்லாவிடில் அவரது நிலத்தை ஆராய முடியாது. இப்படி இத்தனை முடியாது இருக்காது என இருந்தாலும் அந்த நிலத்தை தாராளமாக வாங்கலாம். ஏனெனில் இங்கே பட்டாதான் அந்த நிலத்தின்